Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு சூப்பரா நல்ல டேஸ்டியா சப்பாத்தி காவட்டும் ரைஸ் காவட்டும் நம்ம தோசை காவட்டும் நம்ம இன்னைக்கு காராமணி குழம்பு பண்ண போறோம். நல்லா சூப்பரா இந்த காராமணி நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு நம்ம ஒரு குக்கர்ல விசில் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் மசாலா இருக்குது. மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துட்டு மிக்ஸில அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு பண்ண போறோம். நல்லா சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டியா இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க காராமணி நம்ம பாருங்க இந்த அளவுக்கு ஒரு 1/4 kg அளவு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இது நல்லா நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஊற வச்சிடலாம். இப்போ நைட் ஊற வச்சாக்கா காலைல வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இது ஊற வச்சு எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டு காராமணி குழம்பு செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசாலா பேஸ்ட் பண்ணிவிட்டு இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பாருங்கள் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு மசாலா பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அது வெடிச்சோன்னா கொஞ்சம் இஞ்சி, 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10 சொல அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி வெங்காயம், ஜாஸ்தி வேண்டாம், பாதி வெங்காயம் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், ஜாஸ்தி வேண்டாம். நம்ம இது பேஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கோசரம் தான். இந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினா ஒரு 2 கைப்பிடி அளவு நினச்சிக்கோங்க தேங்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இது ஆறுனே இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா சூடானுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா வெடிச்சோன்னா அதே போல் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். வதங்கினு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனு இந்த அளவுக்கு பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம 2 டமாட்டோ இருக்குது, நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துன்னுக்குறோம். பாருங்கள் பெரிய சைஸ் டமாட்டோ இருக்குது, 2 சேர்த்துன்னுக்குறோம். சேர்த்துட்டு நல்லா இது கூடவே வதக்கி விட்டுடலாம். இந்த ஆனியன் ஆகட்டும் இது இருக்கிறது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, அப்புறமா தனியா பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரு காரது, அதுக்கு மேலே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆகினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலையில் கொஞ்சம் பாருங்கள் இந்த ஜார் கழுவிட்டு நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வைக்கலாம். நல்லா இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நான் காராமணி வந்து ஒரு 2 விசில் 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கினேன். அது இதிலே சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த காராமணியில் இந்த மசாலாலாம் நல்லா போகட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு 2 கிழங்கு, சின்ன சைஸ் கிழங்கு தான் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே இது சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு காராமணி கூடவே சேர்த்துடலாம். 2 நல்லா ஒன்றா வேவும். அதுக்கு மேலே வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது கூட இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா என்ன மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. இது கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா விடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துச்சு. அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 3 கத்திரிக்காய் இருக்குது, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது குழம்பு. காராமணி கூட இந்த கத்திரிக்காய் சேர்த்தாக்கா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ. நான் வேக வைக்கும் போது கொஞ்சம் காராமணியில் சேர்த்துக்கிறேன், பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரே ஒரு விசில் வைக்கலாம், ஜாஸ்தியில். ஒரு விசில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா காராமணி ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே வரும் கொஞ்சம் விசில் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா விட்டு எடுத்துட்டோம். விசில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷம். இதுக்கு மேலே பாருங்கள் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். அது எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. இந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்தணும். ஏன்னா நம்ம 2 டைம் அதில் கூட வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கிறோம், இதுக்கு மேலே கூட சேர்த்துக்கிறோம். நல்லா இதுக்கு மேலே பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள் சூப்பராக நம்மளது காராமணி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்காகட்டும் தோசைக்காகட்டும் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காராமணி குழம்பு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுலாம். அதுக்கு மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இன்னும் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நம்மளது காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு.